மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தக்காளி சட்னியும், கோதுமை தோசையும் பண்ணலான்னு சொல்லிட்டு தக்காளி தாங்க கட் பண்ணேன். அதுக்குள்ள இந்த மாரி குட்டி, குட்டி புழு இருந்தது. ஆனா தக்காளி பார்த்தா ரொம்ப அழகா இருந்ததுங்க. உள்ளுக்குள்ள இந்த மாரி குட்டி, குட்டி புழு இருந்தது. அம்மா எப்பவுமே தக்காளி கட் பண்ணும்போது பார்த்து, பார்த்து கட் பண்ணுவாங்க. நான் சொல்லுவேன், "அம்மா தக்காளி நல்லா தானம்மா இருக்கு. இது ஏன் இப்படி பார்த்து, பார்த்து கட் பண்றீங்க?" ஆனா இன்னைக்கு தான் நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நீங்களும் தக்காளி கட் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து கட் பண்ணிக்கோங்க. இந்த தக்காளி சட்னி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருந்தேன். 2 தக்காளி, இது கூடவே வந்து ஒரு 4 பச்சை மிளகாய். சில பச்சை மிளகாய் ரொம்ப காரமா இருக்கும். ஸோ காரத்த பொறுத்து பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. இது கூடவே நம்ம வந்து 2 பூண்டு உரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு கடாய வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். அது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, பூண்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு, அது கூடவே வந்து லைட்டா உப்பு, நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு, அதையும் வதக்கிட்டு இதெல்லாம் வதங்குனதும் நம்ம கொஞ்சமா தேங்காய் ஆட் பண்ணி இதை நல்லா வதக்கிட்டு ஆற வச்சு அரைச்சிங்கன்னா தக்காளி சட்னி ரெடி ஆகிடும். இந்த தக்காளி சட்னி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து இட்லி, தோசை, கோதுமை தோசைக்கெலாம் வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நான் கோதுமை தோசை தான் பண்ணியிருந்தேன். கோதுமை தோசை வந்துட்டு வலுவலுன்னு வராமல் இருக்க லைக் கிறிஸ்பியாக கோதுமை தோசை வேணும் அப்படின்னா நீங்கள் கோதுமை தோசை மாவு கரைக்கும் போதே 1 கப்பு கோதுமை மாவுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவை ஆட் பண்ணி மாவை கரைச்சி ஒரு 15 நிமிஷம் வச்சுட்டு ஊற்றுனீங்கன்னா நல்லா கிறிஸ்பியான தோசை கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக கோதுமை தோசை பிடிக்காதவங்களும் இந்த மாதிரி ஊற்றி சாப்பிட்டா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ கோதுமை தோசை வந்துட்டு அரிசி மாவு தோசையை விட கொஞ்சம் கேலரிஸ் கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் இன்றைக்கி கோதுமை தோசை தக்காளி சட்னி பண்ணியாச்சு. நீங்கள் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன பண்ணீங்கன்றதை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.